அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் திமுகவின் பெருமை மிகு வரலாறு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் குறித்து திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தொண்டர்களின் உழைப்பும் பொதுமக்களின் ஆதரவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர்த்தும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற லட்சிய நோக்குடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் நமக்குரிய நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் செய்து வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில உரிமைக்கு எதிரான பிஜேபி அரசின் பழிவாங்கும் போக்கையும் எதிர்கொண்டு இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் திறன்மிகு நிர்வாகத்தையும் சிறப்பான திட்டங்களையும் உணர்ந்து தொடர்ச்சியான வாய்ப்பை வழங்கிட மக்கள் தயாராக இருக்கின்றனர். அந்த வெற்றியை அடைவதற்கான நிர்வாக வசதிக்காகவே திமுக மாவட்ட நிர்வாகத்தில் மாற்றங்கள் தொடங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கழகத்தின் கற்கோட்டையான அறிவாலயத்தில் இருந்து செங்கல்லை உருவலாம் என கனவு காண்பவர்கள் தரையில் விழுந்து தலையில் அடிபட்ட பின் கனவு கலைந்து விழித்துக் கொள்ளலாமே தவிர அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார்.